இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 12th எக்கனாமிக்ஸ்லேருந்து வங்கியல்ங்கிற லெசன்லேருந்து தான் பார்க்க போகிறோம். இந்த பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்திய வங்கிகளின் வரலாறுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதில் இந்துஸ்தான் வங்கி இந்தியாவின் முதல் வங்கி. இது எப்போ ஆரம்பித்தாங்கன்னா 1770 வெள்ளையர் ஆட்சி காலத்தில் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்புறம் இந்தியாவில் உள்ள வங்கிகள் அமைப்பு பிரசிடென்சி வங்கியால் கட்டுப்படுத்தப்பட்டும் ஆதிக்கம் செலுத்தப்பட்டும் வந்தது. அதில் 3 பிரசிடென்சி வங்கிகள் இருக்குது. அது என்னன்னு பார்த்தோன்னா பேங்க் ஆஃப் பெங்கால், அதாவது வங்காள வங்கி 1806ஆம் ஆண்டு, அப்புறம் மும்பை வங்கி 1840, சென்னை வங்கியை 1843, அதாவது பேங்க் ஆஃப் மெட்ராஸ். அப்போ இந்த 3 வங்கிகளையும் என்ன சொல்கிறாங்கன்னா பிரசிடென்சி வங்கிகள்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த 3 வங்கியையும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1921ஆம் ஆண்டு எல்லாமே ஒருங்கிணைச்சு இந்திய இம்பீரியல் வங்கின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அப்புறம் இது இந்திய இம்பீரியல் வங்கியை 1955 எப்படி மாற்றிருக்காங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எஸ்பிஐன்னு சொல்லி மாற்றிட்டாங்க. அப்புறம் நம்ம ஆர்பிஐ எப்போ இந்தியன் ரிசர்வ் வங்கி 1935ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி தான் துவங்குச்சு. அது எப்போ நாட்டுடைமையாக்கப்படுதுன்னா ஜனவரி 1, 1949ஆம் ஆண்டு.